ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை vlog. எல்லாருக்குமே ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. ஸோ இன்றைக்கி எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு டே தான். இன்றைக்கி அப்பாவோட பர்த்டே தான். ஸோ மார்னிங்கே நாங்கள் எங்கே வந்திருந்தோம் அப்படின்னா மாசாணி அம்மன் டெம்பிள் தான் வந்திருந்தோம். ஸோ டைம் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு 3:34 இருக்கும் வீட்டிலேருந்து கிளம்பையிலேயே. இப்போ நம்ம 5:30 6க்கெல்லாமே நம்ம டெம்பிள் வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ மார்னிங் வந்தோடனே ஸோ பூஜைக்கு தான் அம்மனுக்கு வந்து சாரீ, அப்புறம் இந்த உப்பு மஞ்சள் குங்குமம்லாம் திருஷ்டி சுத்த சொல்லி கொடுத்துருந்தாங்க. தென் பூஜை சாமான்லாம் வாங்கியாச்சு, அம்மா தான் வாங்கினாங்க. ஸோ அம்மனுக்கு வந்து அம்மாவுக்கும் குழந்தைக்கும் சேர்த்து 2 மாலை வாங்கணும். ஸோ அப்புறம் நெய் விளக்கு போட நெய் விளக்கு எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ இப்போ அம்மா விளக்கு போடுறாங்க. தென் நீங்கள் யாராச்சும் மாசாணி அம்மன் கோயில் போயிருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக இப்போ அம்மனுக்கு கும்பாபிஷேகம் வேறு வைக்க போகிறாங்க. ஸோ ரொம்பவே விசேஷமாக இருக்குது. ஸோ கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் 48 நாள் மண்டல பூஜைக்கு நடுவில் எப்போ வந்தீங்கனாலும் விசேஷமாக இருக்கும், வரவங்க வரலாம். ஸோ நாங்கள் நெய் தீபம் காமிச்சாச்சு. ஸோ நெய் தீபம் வச்ச பிறகு அம்மாவும் அப்பாவும் அந்த தீபத்தை எடுத்து கோயில் கொடி மரத்துக்கும் அப்புறம் கோயிலில் அம்மனுக்கும் வெளியே சன்னதியில் நின்ன மாதிரியே பார்த்து சுற்றினாங்க. ஸோ சுற்றிட்டு எல்லாருமே ப்ரே பண்ணியாச்சு. ஸோ கோயிலுக்குள்ளே போயாச்சு. கோயிலுக்குள்ளே ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் தரிசனம் நார்மல் தரிசனமே இருந்துச்சு. நம்ம ஏர்லி மார்னிங் போனனால நார்மல் தரிசனமே போயாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா டெம்பிளில் எல்லாமே ஒர்க்ஸ் போயிட்டு இருக்குது. ஏன்னா கும்பாபிஷேகம் நடக்க போகிறனால கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க் அந்த ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ டெம்பிள் பழங்காலத்து டெம்பிள் ஆனால் வேறு லெவலில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. மாசாணி அம்மன் தெரியாதவங்களே இருக்க மாட்டீங்க, பட் யாருக்காவது தெரியலன்னா நான் சொல்கிறேன். மாசாணி அம்மன் ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன். இங்கே கோயிலில் 2 விதமான வழிபாடு இருக்குது. ஒன்று வந்து மிளகாய் அரைத்தல் வழிபாடுன்னு சொல்லி ஒன்று பண்ணுறாங்க. மிளகா வழிபாடுக்கு அப்புறம் வந்து சீட் எழுதுதுன்னு சொல்லி ஒரு பண்ணுறாங்க. அது எப்படி பார்த்தாலும் நம்ம மனசில் நினச்சதெல்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. பட் ஏர்லி மார்னிங் போனீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக டைம் இருக்காது. ஸோ இது எப்படின்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மனுக்காக தேர் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ கோவிலுக்கு போனாலே வேறு லெவலில் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ காலேஜ்லாம் போயிட்டு ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி கோயிலுக்கு போனது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ அர்ச்சனைலாம் பண்ணிட்டு ப்ரே பண்ணிட்டு வந்தாச்சு. அண்ட் தென் அப்பாவுக்கு காப்பும் வாங்கியிருந்தோம். ஸோ இதுதான் என்னுடைய ஃபேவரட் ஸ்பாட்னே சொல்லலாம். ஸோ பொங்கல் புளியோதரை ஏர்லி மார்னிங் போனாலும் காலைல யாருமே சாப்பிடல. ஸோ பொங்கல் புளியோதரை வடை இதெல்லாம் தான் வாங்கியிருந்தோம் மார்னிங்க்கு. அது கோயிலில் கொடுக்குற பிரசாதனாலே வேறு லெவலுங்க. வேறு எங்கே வாங்கினாலும் இந்த டேஸ்ட் வராது. புளி சாதம்லாம் என் ஃபேவரெட்டு, செம்மையாக இருந்துச்சு. ஸோ வாங்கிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இப்போ சரி பிரசாதம் வாங்கினா போதுமா, முறுக்கு பஞ்சாமிர்தெல்லாம் வாங்க வேணாமா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டால் தான் இங்கே முறுக்கு, தட்டை வடை செட்டு, அதிரசம், அப்புறம் லட்டு, பஞ்சாமிர்தம் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே ஒன்று வாங்கியாச்சு. அண்ட் தென் அவ்வளோதாங்க, நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ வெளியே நம்ம இங்கே தான் தேங்காய் வாழைப்பழம் வாங்கியிருந்தோம். ஸோ இங்கே தான் நம்ம ஸ்லிப்பர்ஸுமே ஸ்டாண்டில் வச்சுட்டு போயிருந்தோம். ஸோ இங்கே வந்து கொடுத்துட்டு அண்ட் தென் எனக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ரூபி கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணுன்னு சொல்லிட்டு ரிங்ஸ் அண்ட் தென் கிளிப்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தா. அண்ட் தென் அம்மாவுக்குமே கண்ணாடி வளையல்னால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்ணாடி வளையல் போடலான்னு சொல்லிட்டு இந்த ஷாப் போயிருந்தோம். அண்ட் தென் இங்கே டபுள் கலர்ஸ்லேயே கண்ணாடி வளையல் இது பண்ணியிருந்தாங்க, க்ரீன் அண்ட் ரெட். அம்மாவுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ வளையல்லாம் வாங்கிட்டு அண்ட் தென் பாருங்கள் வேறு லெவலில் எல்லா கடையுமே அம்மனுக்கு சாரீ, அப்புறம் வந்து 108 கனிமாலை, யாராவது வேண்டுதல் வச்சுருந்தாங்கன்னா 108 கனிமாலை, அப்புறம் நார்மல் மாலை, இது எல்லாமே அப்படின்னா 2 தான் வாங்குவாங்க. உள்ள அம்மனுக்கும் குழந்தைக்கும் 2க்குமே சேர்த்தே எல்லாமே பண்ணுவாங்க. பக்தர்கள் வந்து எப்பவுமே வந்துகிட்டே தான் இருக்காங்க. அண்ட் தென் பக்தர்களோட கூட்டம் குறையிறதே இல்லை. அதுவும் இன்றைக்கி லீவு நாள் வேறு. ஸோ நீங்கள் யாராச்சும் மாசாணி அம்மன் கோயில் டெம்பிள் வந்ததே இல்லைன்னா லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு டைமாச்சும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் வேணுது நடந்துச்சு அப்படின்னா அம்மனுக்கு வந்து எண்ணெய் வாங்கி எண்ணெய் குளியல் பண்ணி அம்மனை வந்து குளிர்ச்சி செய்வாங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு யாராவது இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ். புளியோதரை சாப்பிட்டு இன்றைக்கி டே முடிச்சாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு.